வணக்கம். வெல்கம் டு இன்னைக்கு ஸ்பெஷல். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற சமையல் பாலக்கீரை பொரியல். நம்ம பாலக்கீரை ஒரு கட்டு க்ளீன் பண்ணி அழைச்சி வச்சுருக்கோம். இந்த பாலக்கீரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஒரு கடாயில் 2 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகெல்லாம் பொரிஞ்ச பிறகு நம்ம ஒரு 2 வெங்காயம், ஒரு 3 பல்லு பூண்டு, காஞ்ச மிளகா, 2 காஞ்ச மிளகா எல்லாம் நசுக்கி அரிஞ்சு வச்சுருக்கோம். இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். இதுலேயே பூண்டு, காஞ்ச மிளகாலாம் போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதக்கி விடுவோம். இது கொஞ்சம் பொன்னிறமாக வதக்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச கீரை பாலக்கீரையை நம்ம போட்டுக்கலாம். கீரைக்கு ஏற்ற மாதிரி உப்பு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இது அப்படியே எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாதுங்க. நம்ம அரைச்சி வச்ச கீரையிலேயே தண்ணி இருக்கும். பாலக்கீரை பொரியலில் நல்லா இரும்பு சத்து, நல்லா சத்து உள்ள பொருளுங்க. இது நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. நான் தண்ணியே ஊற்றலை. இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் நல்லா சுண்டட்டும். நம்ம அந்த தண்ணியெல்லாம் கீரைக்கு சுண்டுற அளவுக்கு அந்த நேரத்தில் நம்ம ஒரு கைப்பிடி வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை நம்ம வச்சுருக்கோம். இதை நான் மிக்சியில் போட்டு நம்ம நேரம் நரைச்சிடலாம். இதுலேயே ஒரு 2 காஞ்ச மிளகா போட்டுக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இந்த அளவுக்கு அரைக்கணும். இங்கே பாருங்கள், தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிடுச்சு. இந்த டைமில் நம்ம அந்த வேர்க்கடலை அரைச்சி தூள் பண்ணி வச்சுருக்கிறத நம்ம போட்டுக்கலாம். இது சாம்பார் சாதத்துக்கு, சாம்பாருக்கு, ரசத்துக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாங்க. இது கீரையே சாதத்திலே இது கூட பிழிஞ்சு சாப்பிட்லாம். அவ்வளோ அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இது நீங்கள் உடம்புக்கு ரொம்ப நல்லதுனால நம்ம வாரத்துக்கு 3 தடவை 2 தடவை செய்து சாப்பிட்ணும். பாலக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.